இந்த பழத்து பேர் பாத்தீங்கன்னா மங்குஸ்தான் பழம். இது வந்து குற்றாலத்துல இருந்து நமக்கு டைரக்டா இறங்குதுங்க. கரூர்ல பாலமாபுரம் தாண்டி நெரூர் பிரிவு ரோடு பக்கம் அந்த இடத்துல நம்ம கடை இருக்கு. மங்கி ஃபேஸ் மாதிரி வரும் இது பார்க்கும்போது. அது இது ஒரு அட்ராக்ஷன் பழம்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா ஒரு ஆலமரம் அரச மரம் அந்த மாதிரி சைஸ்ல கொஞ்சம் அதோட இன்னும் கொஞ்சம் நாவல் பழம் மரம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சைஸ் வரும். வருஷத்துக்கு ஒரு மாசம் தான் அதிகபட்சம். இல்ல அந்த சீசனுக்கு மட்டும் தான். இது வருஷம் ஃபுல்லா கிடைக்கவே கிடைக்காது. பழம் பாத்தீங்கன்னா இனிப்பு சுவையும் புளிப்பு சுவையும் கலந்து டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். டேமேஜ் நமக்கு இதுல வந்து அதிகம் ஆகாது. இது வந்து உடம்புக்கு பாத்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் சாப்பிடலாம். இதுல நார்ச்சத்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. மரம் தாங்க இது, கொடி இல்ல மரம். கேரளா குற்றாலம் அந்த பக்கம் இருந்தா வருது. ஃபுல்லாவே அங்கிருந்தா சப்ளை ஆகுது. பழம் பாத்தீங்கன்னா பூண்டு மாதிரி இருக்கும். பழம் உள்ள வெள்ளை கலர்ல ரவுண்டா ஆரஞ்சு சொலை எப்படி இருக்கும் தனித்தனி அது மாதிரி சொலையா வரும். அந்த மாதிரி பழம் இருக்கும். விதை சீடு இருக்காது. இதை ரிமூவ் பண்ணி தான் சாப்பிடணும். ஃபுல்லா இதெல்லாம் சேஃப்டி உள்ளதான் பழமே இருக்கும். ஒரு 10 நாள் 15 நாளைக்கு தான் அந்த பழம் கிடைக்கும். இதோட விலை பாத்தீங்கன்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் விலை கம்மியா தான் கிடைச்சிருக்கு. இது அதிகம் யாரும் நம்ம மக்கள் விரும்பி சாப்பிட்டது இல்ல. என்ன பழம் தான் அடிக்கடி கேட்கறாங்க. இதுல வந்து சீசனுக்கு மட்டும் தான் கிடைக்கும். இது வந்து குளிர் பிரதேசத்துல மட்டும் தான் வரும். இது எல்லா பக்கம் விளையிற மாதிரி இருந்தா நம்மளுக்கு சீப் ரேட்டு கிடைக்கும். குழந்தைகள் தான் அதிகம் விரும்பி வாங்குவாங்க. இது சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இதை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க.